வணக்கம் ஐயா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன வெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமின் கடைக்கண்களே. ஐயா, இது கடற்கரை பாண்டியன் மின்னல் பருதி வாரப்பத்திரிகை ப்ளஸ் மின்னல் பருதி குளோபல் ப்ராட்காஸ்டிங். இந்த நம்ம மின்னல் ஊடகம் உலகம் முழுவதும் 1,80,000 தமிழ் மக்கள் வாரந்தோறும் இதை படித்து பார்த்து நம்மளுக்கு ஆதரவு தந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம், அதாவது ஒவ்வொரு வாரமும் இதயங்களுடன் இணைவோம். அதாவது நல்ல இதயங்கள், நல்ல ஆளுமைகள், வெளிநாட்டுகளில் வெளி உலகத்தில் இருக்கிற மக்களை நம்ம தமிழ் மக்களோட இணைக்கும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த இதயங்களுடன் இணைவோம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஐயா யோகாச்சாரியா டாக்டர் நீலமேகம் ஐயா அவர்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா, உங்கள் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். என்னுடைய மகிழ்ச்சிக்குரிய வணக்கம் பாண்டியன் சார். உங்களுக்கு இதயத்தோட இதயம் நம்ம 2 பேரும் இணைஞ்சுதான் அதை வெளி உலகத்துல இருக்கிற மக்கள் கத்தனிக்கும் பகிர்ந்து கொள்ள போறோம் சூழ்நிலை. அப்படிதானே சொல்றீங்க? இதயங்களுடன் இணைவோம் நிகழ்ச்சி இது. அதைத்தான் சொல்றேன். முதல்ல நம்ம 2 பேரும் நம்மளுடைய 2 இதயங்களும் இணைஞ்சுதான் இந்த 2 இதயங்களும் அப்படியே நம்மளுடைய மெசேஜ் எடுத்து போய் வெளி உலகத்துக்கு அனுப்புது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஆமாய்யா. ஸோ இது எப்படின்னா, நிறைய திறமைகள் வாய்ந்த மக்கள் தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் வெளி உலகத்துலேயும் வெளிநாடுகள்லையும் வெளி மாநிலங்கள்லையும் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள நம்மளோட தாய் தமிழ் மக்களோட இணைக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. இந்த ஊடகம் வழியாக இதை உலகம் முழுக்க உள்ள எல்லா தமிழ் மக்களும் தவறாமல் வாரம் பார்த்துடுறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய யோகா ஆற்றல், இந்த தவ ஆற்றல், இதை பற்றிலாம் நாங்கள் எங்களுக்கு ஒரு பாடமாக இருந்துச்சுன்னா அது எங்களோட வாழ்க்கை முறையில் பயன்படுத்தி நாங்களும் பயனடைவோம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி உங்களோட இணைஞ்சிருக்கோம். முக்கியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க? முதல்ல நான் உங்களுடைய வார்த்தை, நீங்க நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்ன்ற அந்த தெய்வ வழிபாட்டை பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை பத்தி கொஞ்சோண்டு சொல்லணும்னு சொன்னா, முதல்ல யோகா பத்தி சொல்றதுக்கு பதிலா இந்த முதல்ல எடுத்து சொல்றேன் உங்களுக்காக. நான் இருக்கிறது ஒரு இந்தியன் ஓஷன்ல இருக்கிற பல தீவுகள்ல நான் இருக்கிற ஒரு தீவு ரெயூனியன் ஐலண்ட். என்னை சுற்றி உள்ள தீவுகள் மடகஸ்கார், மொரிஷியஸ், பிஸ்டல், சவுத் ஆப்பிரிக்கா, கொமோர், இந்த தீவுகள்லாம் ஒன்றா இணைஞ்சுன்னு இருக்கும். ஆனால் என்னுடைய தீவு பிரெஞ்சு நாட்டுக்கு சொந்தமான தீவில் இருக்கிற தனியும். அப்போ அங்கே ஃப்ரான்ஸில் என்னென்ன நடக்குதோ அது அத்தனையும் எனக்கும் பொருந்தோம். அப்போ இந்த தீவில் குறைஞ்சது 10 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. என்னுடைய தீவில் ரெயூனியன் ஆயிடும். அதுல 3 லட்சம் தமிழ் மக்களும் வசிக்கிறாங்க. தமிழ் மக்கள் சொன்னா அதுல என்னன்னா கிறிஸ்டின் கலந்த தமிழ் மக்கள். அதாவது மொழிக்கு ஆதரவு இல்லாம மதத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில இந்து மதம் ரொம்ப நிறைய இங்க மில்லு இருக்குன்னு சொல்லலாம், அப்படி சொல்லிக்கலாம். அப்ப மக்கள் வழிபாடு ரொம்ப நிறைய செய்யறாங்க. ஆனா அந்த மொழிக்கு முதலிடம். நீங்க இந்த வார்த்தை சொல்லும் போது என்னுடைய உடலே சிரித்து போச்சு. ஏன்னு சொன்னா அது அபிராமின் பட்டர் பாடின பாடல். அது அந்த எல்லோரும் இன்புட்டு இருக்கணும்னு நினைக்கிறத சொல்லும் போது அதுல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்றது அந்த ஒரே பாடல்ல சொல்லி முடிச்சுட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த ஊர்ல ஒரு சொந்தமாக ஒரு கோயில் ஒண்ணு கட்டி இருக்கிறேன். அது துர்க்கை அம்மன் கோவில்னு சொல்லிட்டு. ஏன்னா மக்கள் மத்தியில நம்மளுடைய மதத்தோட கூட மொழியும் வளரணுன்ற காரணத்தினால அது அந்த ஒரே ஒரு எண்ணத்துல மொழின்னு சொல்லிட்டு போனோம்னா இந்த ஊர்ல அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. மதத்தை தழுவியே மொழியை கொண்டு போனோம்னா நல்லதுன்றதுக்காக சமய வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒண்ணு வெளியிட்டிருக்கிறேன். 600 பேஜில் ஒரு நூல். 600 பக்கங்கள் கொண்ட ஒரு நூல் இங்க வெளியிட்டு. அது சமய வழிபாடுன்னு சொல்றது. தேவைப்பட்டுங்க அந்த உடனே எடுத்து காட்டட்டுமா? நான் இல்லையா, நீங்க எடுத்து வாங்க, நான் பாஸ் பண்ணிக்கிறேன். போயிட்டாங்க எடுத்து வாங்க. இதுதான் அந்த நூல். பழகு தமிழில் பக்தி நூல். தெரியுதுங்களா? நல்லா தெரியுது. பழகு தமிழில் பக்தி நூல். பழகு தமிழில் பக்தி நூல் கிட்டத்தட்ட ஒரு 600 பேஜில் எல்லாமே தமிழ்ல எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு கோயில்ல சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயதேன்னு சொல்றாங்க இல்லைங்களா?
அது அப்படியே தமிழ்ல சுந்தர விநாயகரே பிள்ளையாரே சர்வமும் பணி மைந்து கரத்தவரே தியானித்தால் தோன்றி அருளும் சார்ந்த செல்வரே சர்வமும் நீரே என்று வணங்குகிறேன். எல்லாமே தமிழ்ல. தூபம், தீபம், நெய்வேத்தியம், சங்கல்பம் எல்லாமே ஃபுல்லா எல்லாத்தையுமே தமிழ்ல எழுதியிருக்கிறேன். ஏன்னா தமிழ்ல தமிழ் மேல இருக்கின்ற ஆர்வத்தினால இந்த புத்தகத்தை எழுதுறேன். ஏன்னு சொன்னா எனக்காக எழுதுனேன். அது தேவைப்பட்டதுன்னா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கும் நான் ஆதரவா இருக்கிறேன். ஏன்னு சொன்னா ஒரு கோயில்ல போறோம், ஒரு சாமியை கும்பிடுறோம், நமக்கு புரியல அவங்க சொல்ற வார்த்தை. அதை புரிஞ்சு சொல்லும் போது மனசுல எவ்வளவு ஏக்கங்கள் உண்டாகுது, எவ்வளவு சந்தோஷங்கள் உண்டாகுது. நம்மளுடைய கான்வர்சேஷன் சொல்லுவாங்க, இறைவனுடைய நம்மளுடைய சொன்னீங்க இதயத்தோட இதயம் சேர்ற மாதிரி. அதே மாதிரி இறைவனோட நம்ம ஐக்கியமாவட்டத்துல தப்பு இல்லையல்ல. அதனால அந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன். இது போல நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கேன். நான் தமிழ் எப்படி கத்துக்கலாம், எப்படி சரியான முறையில ப்ரொனவுன்சியேஷன் பண்ணலாம். இதை தவிர முருகன் பேர்ல முருக பக்தியில இருக்கிறவங்களுக்கு ஒரு புத்தகம் ஒண்ணு போட்டுக்கிறேன், முருகன் திருநாமங்கள் 1008 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பீடியோட எல்லாம் தமிழ்ல தான். தமிழ் இந்த மொழி மேல உள்ள ஆர்வத்தினால நான் என்னென்னமோ செஞ்சுட்டேன்னு நினைக்காதீங்க, தெரிஞ்சுதான் செஞ்சு காரியத்தைன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு புத்தகம் ஒண்ணு வெளியிட்டு இருக்கேன். நிறைய என்னாலான முயற்சிகளை தமிழுக்காக உதவணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தினால இந்த காரியங்களை செஞ்சிருக்கேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. இந்த இந்த உங்களுடைய இந்த அறிவு தேடல் இந்த வயசுலையும் தொடர்ந்து அது ஒரு படைப்புகளாக உருவாகி புத்தகங்களாக மக்களுக்கு போய் சென்றடையுதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இது ஒரு இறைவன் அருள் இல்லாமல் இது சாத்தியமாகாது. ஸோ இந்த யோக பயிற்சியும் இறை அருளும் உங்களுக்கு எப்போ வந்துச்சு, எந்த வயசில் வந்துச்சு, எதனால இந்த நாட்டில் இருக்கீங்க, ரீயூனியனில் எதனால இருக்கீங்க? என்னுடைய முக்கிய தொழில் அது நான் இந்த புத்தகமெல்லாம் வெளியிட்டது செகண்டரின்னு சொல்றது, இரண்டாவது. ஆனா என்னுடைய தொழிலே யோகத்துல தான். நான் 14 வயசுல இருந்தே யோகம் பயின்றேன். என்னுடைய சொந்த ஊர் புதுவை மாநிலம். அங்கதான் இருந்தேன். அந்த புதுவை மாநிலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரவிந்தோ ஆசிரமம், ஆனந்த ஆசிரமம், ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டர் மாதிரி இங்க பாண்டிச்சேரி. வெளியே எவ்வளவோ மக்கள் அங்க யோகா கத்துன்னு போறாங்க, பல ஆன்மீகத்துல உணர்வு ஏற்பட்டுன்னு போறாங்க. அப்படின்னும் போது எனக்கு அதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த ஊர்ல நான் பிறந்தேன்றத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்ப அந்த அட்வான்டேஜ் எனக்கு அதுல கிடைக்குது. அப்ப அதை ஒரு மனசுல வச்சுட்டு நான் 14 வயசுல இருந்து யோகத்தை பயன்பட்டு வரேன். இடைப்பட்ட காலங்கள்ல வாத்தியாரா இருந்தேன், படித்தேன், நல்லா படிச்சுட்டு அதன் பிறகு பாண்டிச்சேரியிலேயே வாத்தியாரா இருந்தேன். அதே சமயத்துல யோகாவை பள்ளிக்கூடங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை 1974 நான் ப்ரொபோசல் கொடுத்தேன் புதுவை மாநிலம். இப்ப அதுல அப்ப அருள் என்ற ஒருத்தர் எஜுகேஷன் டைரக்டரா இருந்தாரு. அதே சமயத்துல பெரியவங்களா இருந்தாங்க. அவங்கள கேட்டு ஒரு பள்ளிக்கூடத்துலயும் போய் யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டினேன். அதனால அறிவு வளர்ச்சி அடையும், மனம் நல்ல தூய்மை அடையும், மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும், பெற்றோர்களிடத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் உண்டாகும். இந்த யோகத்துல எல்லாமே இருக்குது இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு காரணத்தை வச்சு அந்த வயசுல இருந்து இந்நாள் வரைக்கும் அந்த தொழிலே தான் இருந்து வரேன். இது தற்கமே ஒரு 25 ஆண்டுகள் யூனிவர்சிட்டியில யோகா சொல்லி கொடுத்திருந்தேன், இந்த ரெயூனியன் ஐலண்ட்ல. இதை தவிர வெளிநாடு பல இடங்களுக்கு போயிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் திரும்ப துபாய்க்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் இப்பதான் ஊர்ல இருந்தே வந்தேன். நான் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில வேற கிளாஸ் எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னுடைய எண்ணம் எல்லாம் மக்கள் இடத்துல நாம் பற்ற இன்பம் இந்த வையகம் பெறணும் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுதான் அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை மக்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம். இதே சமயத்துல யோகத்தை சொல்லுவாங்க, அந்த காலத்துலாம் ஒரு தனி மனிதனே சொந்தமா பயன்படுத்திக்கின்றதுதான் யோகம். இப்ப தற்சமயம் 2014 இருந்து நம்ம பிரீமியர் மினிஸ்டர் ஆரம்பித்து விட்டாங்க. யுனெஸ்கோல போய் யோகாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, ஏன் மக்கள் எந்த பெருந்தன்மையோட எல்லா மக்களும் யோகத்தை பயிலணும்னு சொல்லிட்டு 21 ஜூன் மாசம் வர்ற சமயத்துல இன்டர்நேஷனல் யோகா டேன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் உலகம் முழுமையும் செய்யறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், உலகம் முழுமையும் இன்றைக்கு யோகம் பரவிட்டு வருது. அதே சமயத்துல மக்கள் எல்லா விதத்திலயும் சந்தோஷம் அடைகிறாங்கன்றது அதுல இருந்து புரிய வருது. இப்போ அந்த ஒரே காரணத்தினால வருஷம் நான் என்னுடைய தீவுல இந்த தீவு முழுமையா செஞ்சு காட்டுவேன். அங்கங்க அவங்களுக்கு ஃப்ரீயாவே யோகம் எப்படி யோகத்தினால கிடைக்கின்ற பலன்களை டெமான்ஸ்ட்ரேஷனோட செஞ்சு காட்டுவேன். இதை தவிர டீச்சர்ஸ் கோர்ஸ் வேற நடத்துறேன் அடிக்கடி. பசங்களுக்கு யூனிவர்சிட்டியில இருந்த காரணத்தினால யோகா பயிற்சியின் மூலியமா மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கு, நீ என்னுடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சு, எதிர்காலத்துல வர ஜெனரேஷன் அந்த யோகா கலையை மற்றவங்க இடத்துல கொண்டு சேர்க்கணுன்ற ஒரே எண்ணத்தினால
டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் கூட இங்கே நடத்துகிறோம். அதே சமயத்தில் வெளிநாடு பல இடங்களுக்கும் போயிட்டு வந்துன்னு இருக்கிறேன்னு கொண்டாட்டி மலேசியாவில் இருந்தேன். அது ஸ்ரீலங்காவில் 2 யூனிவர்சிட்டியில் கிளாஸ் எடுத்துட்டு வந்தேன். இப்போ தட்டுமே ரேணிட்டு வந்திருக்கிறேன். மகிழ்ச்சி ஐயா. ஸோ அது ஆக்சுவலி உங்களை நான் அந்த யோகா ப்ரோக்ராமில் சந்தித்ததுக்கப்புறம் மிக்க மகிழ்ச்சி. நான் அப்போ வந்து இத்தனை டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து வேறு ரஷ்யாவிலேருந்தோ இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி ஃபாரினர்ஸே யோகா டீச்சர்ஸாக இருக்காங்கங்கிறப்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதில் நம்மளுடைய பங்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா யோகா உருவான இடமே வந்து இந்தியா, அதுவும் அதுக்கு தென் தமிழகம் தான். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அதில் முக்கியத்துவம், அதில் நீங்கள் தான் பெரிய ஆளுமையாக அதில் இருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம இணையறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த உங்களுடைய குரு பற்றி கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். இந்த நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தன்மை என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல நாம பிறந்தோம், இந்த உலகத்துல பிறந்து நம்மளுடைய மெசேஜ் இந்த உலகத்துக்கு எப்ப என்ன கொடுக்க போறோம். ஒரு மனிதனும் பிறக்கிறான் இந்த உலகத்துல. வாட் இஸ் த கண்ட்ரிபியூஷன் ஆஃப் யுவர் சொசைட்டி அண்ட் யுவர் வேர்ல்ட்லி லைஃப். இந்த உலகத்துக்கும் நீ வாழ்கின்ற சொசைட்டிக்கும் உன்னுடைய கருத்து என்னன்றது சொல்லிட்டு போகணுமே இல்லை, உண்டா இல்லைங்களா? அதே போலதான் அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய யோகிகள், பெரிய பெரிய சித்தர்கள், யோகாவில் அட்டாவதானின்னு சொல்றது, அவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய மெசேஜ் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அந்த மெசேஜினுடைய தாத்பரியம் தான் நம்மளுக்கு அவங்களுக்கு பின்னாடி வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போனாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஆசிரியர்கிட்ட மட்டும் நம்ம வந்து தெரிந்து கொள்றது அவசியம் இல்லை. பல இடத்துல அவங்க என்னென்ன முறையில என்னென்ன சொல்றாங்கன்றது எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு அதன் பிறகு உன்னுடைய சொந்த கருத்தை மக்களுக்கு என்ன சொல்றதுன்னு தான் என்னுடைய தாத்பரியம். அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, அவங்களும் அதே மாதிரி தான். நமக்கு இருந்த மூதாதையர்கள்லாம் எப்படி வந்து யோக கலையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்களோ, அப்ப நம்ம யோகம்னு சொல்லிட்டு வரும்போது அதுல ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல இறைவனுக்கு அடுத்து வந்து யோகாவை சொல்லி கொடுக்குற ஆளா மட்டும் தான் இருக்க முடியும். அப்படின்னு சொல்லும் போது இறைவனுக்கு அடுத்து இறைவனா நம்ம ஆயிட முடியாது. ஆனா இறை உணர்வு அடையலாம் நம்ம எவ்வளவு நாளும். யோகாவில வந்து பெரிய ஆளாயிடும், ஆனா யோகமாவே நம்ம ஆயிட முடியாது. நம்மளுடைய கருத்து 4 பேருக்கு பகிர்ந்து கொள்றதுதான் முக்கியம் அதுல இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால நான் பல இடங்கள்ல வந்து இந்த 74 வயசுல பல எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சிருக்கிறேன். நான் சித்தர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, யோகா அனாட்டமியினுடைய எக்ஸ்பீரியன்ஸு, யோகா தாத்பரியத்தினுடைய பாரம்பரியங்களை பத்தி உணர்றது. இப்படின்னும் போது இப்ப ஒரே ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, யோகாவினுடைய சூஸ்டே வந்து பதஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரதம் பதஞ்சலி என்பது, பரதம் என்பது நாட்டியத்துக்கும், யோகம் என்பது யோகா செய்யறவங்களுக்கும் அது பதஞ்சலி முனிவருக்கும் கொடுக்குறாங்க. அப்படி அவரு சொல்லிட்டு போன முறை பிரகாரம் யோகா வந்து 8 வகையா பிரிக்கிறாங்க. அந்த 8 வகையான யோகத்துல என்னன்னு சொன்னா, யாமம், நியாமம், ஆசனம், பிராணாயாமம். மனித தன்மையில மொராலிட்டியை கட்டுப்படுத்துறது எப்படி, வாழ்க்கையில எத்திக்கல்ஸோட எப்படி வாழறது எப்படி, நம்மளுடைய சுவாச கோஷங்களால தான் நம்ம சொல்லுங்க, இஃப் யூ பிரீத் மோர் யுவர் லைஃப் வில் பி லாங், இஃப் யூ ஈட் மோர் யுவர் லைஃப் வில் பி ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு செகண்ட் மூச்சு இல்லைன்னா செத்து போயிடுவோம். ஒரு 24 மணி நேரமும் சாப்பாடு இல்லைன்னாலும் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அதனாலதான் இஃப் யூ ஈட் மோர் யுவர் லைஃப் வில் பி லாங், இஃப் யூ breathe more your life will be long, if you eat more your life will be short. அதை பிரெஞ்சிலே சொன்னோம். பிரெஞ்சு மொழியில நான் இருக்கிற ஒரு பிரெஞ்சு நாடு தானே. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அந்த பிரெஞ்சு மொழியில எப்படி சொல்லணும்னா, respire bien votre vie sera longue, si tu manges bien votre vie sera courte அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சாப்பிட்டோம்னா வாழ்க்கை நல்லா நம்ம நீடித்த நாள் வாழ முடியாது. நம்ம நிறைய சுவாசித்தோம்னா நம்ம நீடித்த நாள் வாழலான்ற அந்த பிரீத்திங் டெக்னிக் வந்து எவ்வளவு தூரம் முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்கன்ற பாரு. அப்ப அந்த பதஞ்சலி முனிவருடைய ஆதிக்கத்தினுடைய பிரகாரம் 3வது நிலை யோகம் என்பது பிரீத்திங் கண்ட்ரோல். அதைத்தான் பிராணாயாமம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதன் பிறகு ஆசனம். சில உடல் பயிற்சிகள் ரொம்ப முக்கியமானது. என்னன்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேல போக 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 நம்மளுடைய சரீரத்துல உள்ள எனர்ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது.
குறைஞ்சிட்டே இருக்குதுன்னா நம்ம அடல்ட்டா இருக்கும்போது இருந்த எனர்ஜி வயசானவ இருக்கும்போது அந்த அதே எனர்ஜி கிடைக்கிறது. அப்ப அந்த ஆசனத்துக்கு நீங்க வந்து இந்த பயிற்சியை வந்து ஆசன பயிற்சிகள், அதாவது பொஸ்டியர்னு சொல்றது, அதை வந்து குறுகிய காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுன்னு வந்தீங்கன்னா நம்ம நீடித்த காலம் வாழலான்றதுக்காக 4வது நிலைய ஆசனம்ன்றாங்க. யாமம், நியாமம், ஆசனம், பிராணாயாமம். அதை வந்து அந்தரங்க யோகா அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து யோகாவை வந்து 2 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. அந்தரங்க யோகம், பகிரங்க யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்தரங்க யோகம் என்பது சீக்ரெட்டா செய்யறது, பகிரங்க யோகம் என்பது ஓப்பனா செய்யறது, பகிரங்கமா செய்யறது. பிராணாயாமத்தை நிறைய பார்க்கலாம், ஆசன பயிற்சிகள் நிறைய பார்க்கலாம். அதே சமயத்தில் அது வந்து பகிரங்க யோகம். அந்தரங்க யோகம் என்பது நம்மளுடைய உடல்ல வந்து இறுக்கி நம்மளுடைய மனநிலையை கட்டுப்படுத்தி இந்த இயற்கையோடு வாழ்ந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்தரங்க யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த காலத்துல யோகிகள் வந்து தன்னை வந்து யோகத்துக்காக அர்ப்பணிச்சுட்டு காடுகளையும், காடு சூழ்ந்த சூழ்நிலைகளையும், கடல் சூழ்ந்த சூழ்நிலைகளையும், அந்த மாதிரி ஆறுகள் காடுகள் சூழ்ந்த அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க தன்னுடைய வாழ்க்கை அமைச்சிருந்தாங்க. அதைத்தான் வந்து எரித்தெழுச்சின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எர்மித்துன்னு சொல்லிட்டு அங்க அவரு அந்த யோகி அங்க வர்றாரு. இப்ப அந்த நிலைமை வந்து இந்த 21வது நூற்றாண்டுல கொண்டு வர முடியாது. எது நமக்கு முக்கியமோ அதை எடுத்து நீ செஞ்சாலே போதும். அதை செய்யறதுனால உடல் ஆரோக்கியம் நிறைய கிடைக்கும், மனநிலையை நம்ம கட்டுப்படுத்த முடியும், நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை தெளிவா வச்சிருக்க முடியும்ன்றத கருத்து அவர் அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்கிறாரு நம்ம பதஞ்சலி முனிவர். அப்ப அந்த அந்தரங்க யோகம், பகிரங்க யோகம் ஓப்பனா செய்யறது. பகிரங்க யோகம் ஃபுல்லாவே ஆசன அந்த நம்ம பிராணாயாமம் எல்லா யோகாசனமும் பகிரங்க யோகம். ஆமா, அந்த லைன்ல வந்து பகிரங்கமா செய்யறது, எல்லாருக்குமே காட்டி கொடுக்கறது. அந்தரங்க யோகத்துல ஏதாவது ஆசன பெயர்கள் என்ன இருக்கு, என்ன பெயர்கள்லாம் இருக்கு அத சொல்றேன் பாருங்களேன். அதுல வந்து ஸ்தூலம், சூக்ஷ்மம் சொல்றது. ஸ்தூலம் என்பது ஓபனா சேர்த்து, சூக்ஷ்மம் என்பது இன்டர்னல் யோகான்றது. அதைத்தான் வந்து பகிரங்கம் அந்தரங்க யோகம் அப்படின்றது. அதுல தரானம், தயானம், பிரத்யாகாரம், சமாதி அப்படின்னு சொல்லிட்டு 4 நிலையில அந்த 4 நிலையை கூட்டி வந்ததுதான் 8 நிலை யோகங்கள் அப்படின்னு சொல்றது. அதுதான் இப்போ தற்சமயம் வந்து ராஜயோகம், லய யோகம், கிரியா யோகம், மந்திர யோகம், தந்திர யோகம், ஞான யோகம் அப்படி தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கிறாங்க இப்பத்திய சூழ்நிலையில. அப்படின்னு சொல்லும் போது அந்த 8 யோகங்களுடைய தாத்பரியம் தான் இந்த உலகம் முழுமையும் இப்ப வியாபித்து இருக்குதுன்றத நான் சொல்லி கொடுக்கிறேன். இப்படி அந்த ஒரு சூழ்நிலையை தான் யோகம் வந்து சிறுவர்களுக்கு தனியான முறை, அடல்ட்டா இருக்கிறவங்களுக்கு தனியான முறை, வயசானவங்களுக்கு தனியான முறைன்னு பாகுபடுத்தி செய்யணும். எல்லாமே ஒன்னா சேர்த்து செஞ்சிட முடியாது. ஒரு 5 வயசு பையனுக்கு ஸ்டிப்லஸ் ஜாஸ்தியா இருக்கும் உடம்புல, அவன் நிறைய ஆசனங்கள் செய்வான். அப்ப அவனை நம்ம கம்பேர் பண்ணோம்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல உண்மையை செய்ய முடியாது. அப்ப யோகம் என்பது 3 நிலையில பயன்படுத்திக்கணும். 3 நிலைகளை, அதாவது யோகத்துல 3 நிலை பிரிக்கிறாங்க. அமர்ந்த நிலை ஆசனங்கள், கிடந்த நிலை ஆசனங்கள், நின்ற நிலை ஆசனங்கள் என்று 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. நின்ற நிலையிலிருந்து பழகக்கூடிய சில பயிற்சிகள், அமர்ந்த நிலையிலிருந்து பயிலுகின்ற சில பயிற்சிகள், கிடந்த நிலையிலிருந்து பயிலுகின்ற பயிற்சிகள். இப்ப இதை அப்படியே பார்த்தோம்னா இளைஞருக்கு 3 நிலையிலையும், இளைஞர் நிலை, அடல்ட் நிலை, இளைஞர்களுடைய நிலை, குழந்தைகள் நிலை, சிறுவர்களுடைய நிலை, வயதானவர்கள் 3 நிலை பெற்றுக்கிறாங்க. அப்ப அந்த 3 நிலைகளையும் ஐக்கியப்படுத்துறது தான் யோகம். அப்படி செய்யும் போது யாராருக்கு எது தேவையோ அதை பகிர்ந்து கொடுத்துடணும். இப்போ வந்து ஒரு 75 வயசுக்கு இருக்கிறவர்கிட்ட போய் ஆசனங்கள் நிறைய சொல்ல முடியாது. அவருக்கு மூச்சு பயிற்சிகள் நிறைய சொல்லிக் கொடுக்கணும். அவருக்கு மனநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு சில பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கணும். அதே சமயத்துல நம்ம வந்து இளைஞர்களுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு ஆசன பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அப்ப நம்ம சீக்கிரமான முறையில டைஜஸ்டிவ் சிஸ்டங்களை சில உடல்ல உள்ள அந்த யோகா மூலியமா எப்படி அதெல்லாத்தையும் வெளியாக்குறது, அது அந்த நிலையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இளைஞர் நிலைகளுக்கு. அதே சின்ன பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் போய் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சில ஆசன பயிற்சிகள் நிறைய சொல்லிக் கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு மனப்பக்குவம் அடைஞ்சு அந்த யோக நிலையில யோகத்தை வந்து தொடர்ந்து வாழ்க்கையில அப்ளிகேஷன் பண்ணிக்குவாங்க.
அதனால தான் யோகா இஸ் a way of life அப்படின்னு சொல்றாங்க. நன்றி நன்றி. இது வந்து நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி, இது எங்களோட நிகழ்ச்சி, நம்மளுடைய புத்தகங்களே வந்து அதிகமாக குழந்தைகளும் பள்ளி மாணவர்களும் விருப்பமாக படிக்கிறதுக்கான அதிகமாக படிக்கிறாங்க தென் தமிழகத்தில் உள்ளதில். ஸோ அப்படி வந்து குழந்தைகள் ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கிற மாதிரி எந்த ஒரு யோகா கலையை பயின்றா அவங்களுடைய ஞாபக சக்தியும் புரிந்து கொள்ளும் திறனும் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஏதாவது குழந்தைங்கள எந்த வயசுல இருந்து சொல்றீங்க? 10 வயசுல இருந்து ஒரு 15-20 வயசு வரலாமா? ஆமா ஆமா. இல்ல இது 5 வயசுல இருந்து 12 வயசு வரலாமா? எந்த வயசு? ஒரு 10 வயசுல இருந்து ஒரு 10 வயசுல இருந்து ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு, மிடில் ஏஜ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு வந்துங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து அட்வைஸ் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். ஏன்னா அவங்க தான் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. என்ன மாதிரி அட்வைஸ் சொன்னா அந்த அட்வைஸினுடைய நம்ம கொடுக்கின்ற அந்த அட்வைஸினுடைய கீழே அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறோம். நம்ம சொல்லும் போதே இந்த விதத்துல இப்படி நம்ம நடந்துக்கணும்னா குழந்தைகளே, அதே சமயத்துல நீங்க நல்ல அறிவோட வரலாம். அப்ப நம்ம வந்து திடீர்னு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஆசனம் செய்ய, இது வந்து மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் கிடையாது உடனே நம்ம கையில எடுத்து கொடுக்கறதுக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து யோகா சொல்லி கொடுக்கும் போது அந்த பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், அந்த மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நீ இப்படி பாத்தீங்களா, இப்படி செய்யறதுனால உங்களுக்கு உடல் நிலைமை கெட்டு போகுது, அப்ப நீங்க நிறைய சுவாசிக்க மாட்டீங்க, அப்ப சீதோஷ நிலையினால நீங்க வந்து குளிர்ச்சி அடையறதுனால இரும்பல் வருது, மூச்சு பயிற்சி முடியல. அப்ப நீங்க வந்து ஒரு படிப்புன்னு சொல்லிட்டு போகும்போது உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு குழந்தை வந்து மனநிலையாலும் ஆரோக்கியத்தினாலும் தெரிப்படலைன்னு சொல்லும் போது அது எப்படி வந்து பள்ளிக்கூடத்தில் போய் அந்த தன்னுடைய நிலைமையை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அப்ப அந்த பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அததான் வந்து யோகாவில சொல்லி கொடுக்குறாங்க. பசங்களை வந்து ஒரு 15 நிமிஷமாவது ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விடணும் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்குள்ள. அதாவது நீ எப்படி வந்து ஒரு நாளைக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும், காலையில வந்து 10 மணி 11 மணி வரலாம் தூங்க கூடாது, இதெல்லாம் வந்து யோகாவினுடைய அட்வைஸ். அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் முதல்ல அதை சொல்லி கொடுத்துட்டு அதன் பிறகு யோகாசன பயிற்சிகள் சொல்லி கொடுக்கணும். ஆசன பயிற்சிகள், பிராணாயாமம் வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான. பிராணாயாம பயிற்சிகள்னால, மூச்சு பயிற்சினால நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து சுவாசகோசங்களுடைய உறுப்புகள் வந்து மில்லிருது. எல்லா குழந்தைகளும் வந்து 100% சுவாசம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. குறைஞ்சது 75% தான் பசங்க வந்து நிறைய சுவாசிக்குது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான முறையில அதிகப்படுத்தணும்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு வந்து மனப்பக்குவத்தை உண்டாக்கணும். அதாவது நம்ம ராமலிங்க அடிகள் அருமையா சொல்லுவாருங்க, தொல்லார சும்மா இரு, தொல்லார சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ராமலிங்க அடிகளார் தான் சொல்லிக்கிறேன். அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைங்களை பேசாத தம்பி, கொஞ்சம் அமைதியா உட்காந்து பாரு. அதாவது பசங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும்னா தியான பயிற்சிகள் சொல்லி கொடுக்கணும். அதுக்காக வந்து ஒரு வார்த்தைகளை எடுத்து இதே ரெசிடேட் பண்ணின்னு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆடி விளையாடுகின்ற கொஞ்சம் ஆரோக்கியத்தோட வாழணும்னா பிள்ளைங்களுக்கு வந்து அமைதின்றத பத்தி சொல்லி கொடுக்கணும். அதன் மூலியமா சுவாச பயிற்சிகள் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அடுத்து ஆசன பயிற்சிகள் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அடுத்து தியான பயிற்சிகள், தரான பயிற்சிகள், கான்சென்ட்ரேஷன், ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன், இதெல்லாம் வந்து பின்னாடி தான் வச்சுக்கணும். இந்த ஒரு காரணங்களால பிள்ளைங்க வந்து நல்ல படிப்பாளியா வரலாம், நல்லா படிக்கலாம், நல்ல ஒரு மரியாதையை எதிர்பார்க்கலாம் பெரியவங்களிடத்துல, ஆசிரியர் இடத்துல, பள்ளிக்கூடத்துல. அமைதியான முறையில ஒரு புள்ள வருதுன்னு சொன்னா அந்த அமைதின்றதனுடைய பொருளை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். ஓடிக்கிட்டே இருக்கிறத வந்து கொஞ்சம் நிறுத்தி அதை சொல்லி கொடுத்து பாருங்க தம்பி, கொஞ்சம் பொறுமையா போ. அதுதான் வந்து அட்வைஸ்ன்றதுங்க. அந்த அந்த முறையில நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பெருவ வேலை செய்ய ஆரம்பிக்கும், மூளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. அப்ப இந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி இந்த ஆசனங்கள் செய்யறதுனால மனநிலையில கட்டுப்படும், இந்த ஆசனங்கள் செய்யறதுனால அறிவு வளர்ச்சி அடையும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுல அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்காக நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணவே தேவையில்லை. அதுதான் வந்து அந்த காலத்துல குருகுலம்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரியாது குருகுல பயிற்சிகள். இப்ப இந்த காலத்துல வந்து குருகுல பயிற்சிகள் வச்சு நடத்தவே முடியாது. அப்ப பசங்களை கூட்டு வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அறிவுரைகளை வந்து நம்ம வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்றது. அததான் வந்து வாழ்க்கையில எப்படி, கல்வி கூடங்கள்ல எப்படி, மத்த இடங்கள்ல எப்படி என்ற நிலைமையை எடுத்து சொல்லும் போது பிள்ளைகள் வந்து நல்ல அறிவாளியா வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அதைத்தான் நானும் இப்படியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அருமை அருமையா. உங்களோட குருவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய
அது வந்து நம்ம இந்த சான்ஸ்கிரிட்ல கூட சொல்லுவாங்க, குருவே சர்வலோகானாம் பஷஜே பவரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் சரி தட்சணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து இறைவனுடைய அடக்கம் தான். எந்த பெரிய குருவானாலும் எப்படிப்பட்ட குருவானாலும் இறைவனுடைய அடக்கம் தான். எல்லாமே அவங்களுக்கு வேண்டி இறைவனை வணங்குறது அவங்களுக்கு தான். நம்மளுடைய குருவே நம்ம வணங்குகின்ற தெய்வம் தான் அப்படின்னு சொல்லும் போது, நான் இப்போ உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நானு குரு என்பது நான் வந்து பல இடத்துங்கள்ல இன்டகிரல் யோகா என்பது மனிதனை வந்து அந்த பஞ்ச பூதங்களை அடக்கி ஆடுறது. அதாவது இன்டகிரல் யோகா என்பது பஞ்சபூதங்களை அடக்கி ஆடுறது. அந்த உடல்ல வந்து பஞ்சபூதங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள் எங்க இருக்குது பாருங்க. கண்ணு வந்து நெருப்பு காட்டுது, மூக்கு வந்து சுவாசத்தை காட்டுது, வாய் வந்து நீரை காட்டுது, தலை வந்து ஆகாயத்தை காட்டுது, கால் வந்து பூமியை காட்டுது. இந்த பஞ்சபூதங்கள் இயற்கையோட இருக்கின்ற அந்த பஞ்சபூதங்களை நம்மளுடைய உடலுக்கு கொண்டு வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி பண்ணி கொடுக்கறது தான் இன்டகிரல் யோகா. அப்ப உள்ளுக்குள்ளேயே உன்னை வந்து நீ வந்து தூய்மைப்படுத்துக, உன்னுடைய உடல்ல வந்து ஆரோக்கியப்படுத்துக, உன்னுடைய மனநிலைய ஆரோக்கியப்படுத்துக. அப்ப பஞ்சபூதங்கள் எப்படி வெளியில இருக்குதோ அந்த பஞ்சபூதங்களை வந்து உன்னுடைய உடலுக்கு கொண்டு வந்து பண்ணிப்பாரு. அதனுடைய அடக்கம் உனக்கு, அதனுடைய மகிழ்ச்சி எல்லாம் உனக்கு தெரியும். அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். அதே சமயத்துல பக்கத்துல ஆனந்த ஆசிரமம்னு சொல்லிட்டு கீதானந்த சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாண்டிச்சேரியில. நல்லா இருந்தாங்க கீதானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கம்பளி சுவாமி மடத்துல வந்து அத சீர்படுத்தி பிள்ளைங்களுக்கெல்லாம் முதல்ல வந்து குழந்தைங்களுக்காக யோகா சொல்லி கொடுத்ததே நான் தானுங்களா அந்த பாண்டிச்சேரியில. கம்பளி சாமிங்கிறது வந்து பாரதியாரோட குருவா இருந்த சுவாமி வந்து ஒரு 21 சித்தர்கள் அவர் ஒருத்தருங்க. கம்பளி சுவாமி, கம்பளி சித்தர், கம்பளி சுவாமி சித்தர்களுடைய லிஸ்ட்ல வராங்க. 21 சித்தர்கள் அவர் ஒருத்தருங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இது பண்ணியிருந்தாங்க, தன்னுடைய இன்சல்ட் பண்ணிருந்தாங்க கீதானந்த சுவாமிகள். அவங்க வந்து இப்ப தற்சமயம் வந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து வந்து சில அனாட்டாமின்றது அவங்க நிறைய படிச்சவங்க, டாக்டரேட் படிச்சவங்க, யோகாவில் ரொம்ப பெரிய நிலை போனவங்க. அவரு நம்ம சுவாசிக்கின்ற காற்று நம்மளுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை, உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா எப்படி அதை தணிக்கிறது, உஷ்ணமே இல்லைன்னா அதை எப்படி அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி சில அனாட்டமிக்கெல்லாம் வந்து யோகாவை ரிசர்ச் பண்ணி எவ்வளவு புத்தகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட கத்துக்கின்ற அத்தனையும் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி யோகா எப்படி பயன்படுத்துன்றத அவங்கள்ட்ட கத்துக்கின்ற நான். அதே சமயத்துல பல இடங்கள்ல இப்ப வந்து மெடிடேஷன், இந்த ஆன்மீக லைன்ல போயின்னுக்கிறாங்களே யோகிகள், அவங்க கிட்ட சில விஷயங்களை வந்து கத்துக்கிறது உண்டு. அப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு குரு தான் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. பல குருக்கிட்ட வந்து பயிற்சி பெறலாம். அதே சமயத்துல அவங்க கிட்ட இருக்கிற ஐடியாவை நம்ம தெரிஞ்சுக்கலான்ற காரணத்தினால எனக்கு வந்து நான் முக்கியமா நிறைய கத்துக்கிண்டு நம்ம கீதானந்த ஐயா அவங்க கிட்ட தான் யோகத்தை பத்தி நிறைய கத்துக்கின்றவங்க. மற்றபடி பல யோகங்கள்ல பல இடத்துங்கள்ல நான் போய் அவங்ககிட்ட இருந்து பழகி அவங்ககிட்ட இருந்த சில விஷயங்களை கத்துக்கிட்டு உண்டு. அப்ப அதனால வந்து ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இந்த உலகத்துக்கு நம்மளுடைய கண்ட்ரிபியூஷன் என்ன இருக்குன்றத அதை செய்யணும். அவங்க வந்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, இவங்க வந்தாங்க, இவங்க சொல்லி கொடுத்து. இப்ப நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், என்னுடைய கண்ட்ரிபியூஷன் இந்த உலகத்துக்கு என்னன்றத அதைத்தான் நான் தேடி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த இவ்வளோ தூரம் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் யோகா பயிற்சியும் தியான பயிற்சியும் பட்டிருக்கீங்க. ஒவ்வொரு மும்மலங்கள் சொல்லுவாங்க, கண்மம், மாயை, அந்த இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறப்ப ஒரு சில சக்திகள், சித்திகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட தன்னுணர்வில் கிடைச்ச சில விஷயங்களை பகிர்ந்துக்க முடியுமா? ஆமாம், எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை வந்துங்க ரொம்ப ஏழ்மை நிலையிலன்னு தான் நான் ஆரம்பம். ஏழ்மை நிலையில்னா இப்பெல்லாம் வந்து யோகா வந்து காசு கொடுத்து தான் எங்க பார்த்தாலும் கத்துக்கிறாங்க. நான் வந்து ஒரு கர்ம யோகா செஞ்சு அவங்ககிட்ட அந்த இடத்துல அவங்க சொல்ற வேலைகள் எல்லாம் செஞ்சு அதோட கூட நான் கத்துக்கிட்டேன் ஒரு ஆசிரமத்துல. அப்ப அந்த என்னுடைய வாழ்க்கை திறனை வந்து நான் ரொம்ப ஏழ்மை நிலையிலேருந்து வந்த காரணத்தினால வந்து வாழ்க்கையில வந்து நன்மை என்ன, தீமை என்ன, சில பெரிய பெரிய விஷயங்களை நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வந்து என்ன தத்துவங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னா ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு மனிதன் வந்து நிறைய படிச்சிருக்கலாம், படிச்சுன்னு இருக்கலாம், தெரிந்து கொள்ளவும் விரும்பலாம். அந்த இடத்துல ஆரோக்கியம் என்பது இல்லைன்னா எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும்.
வாழ்க்கையே வந்து சந்தோஷம் இருக்க. ஒரு சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுத்து. ஒண்ணு சொல்லுவாங்க, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை அப்படின்னு சொல்லி. ஒரு மனிதன் வந்து சந்தோஷம் அடையறது வந்து 3 விதத்துல: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரியுதுல என்ன 3ன்னு சொல்லிட்டு. நிலத்து மேல ஆசைப்பட்டவன் சந்தோஷமா இருக்கும், அதுல வந்து அவனுக்கு சந்தோஷம் அடையறான். இல்ல, பெண்ணுடைய திருமணத்தினால அடையக்கூடிய ஆசைகள் அது ஒரு ஆசை, பெண்ணாசை. பொன்னாசை என்பது பொருளால கிடைக்கக்கூடிய ஆசை. இந்த மூன்றையும் வந்து நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கும்போது இந்த சிந்தனை இந்த 3 விதத்திலும் கிடைக்கிறது வந்து ஒரு ரெக்கரிங் பிளஷர் அப்படின்றது வந்து போகிறது. அது நிலையானது இல்லை. 3 இதுவும் வந்து நிலையானது கிடையாது, வந்து போறது. இதனுக்கு பொருள் என்னைக்குமே நிலைக்காது, வந்துட்டு ஓடிடும். உண்டா இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பெரிய வீடுல இருக்கிறவங்க திடீர்னு ஒரு காரணத்தை கருதி வேற இடத்த மாத்தலாம். நிலத்தினுடைய ஆசை விட்டு போயிட்டு நிறைய பொருள்களை வாங்கி சேர்த்து வச்சுட்டு அந்த பொருள்களே இல்லாம அதை அனுபவிக்க முடியாம இருக்கிறவனும் எப்ப இந்த 3 ஆசைகளும் ஒரு மனிதன் வந்து வெறுக்கணும்ன்றத நான் சொல்லல. வெறுத்தால்தான் வந்து நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு நான் சொல்ல வரேன். அதெல்லாம் முக்கியம். அதை விட அதிகப்படியா சிந்தனை கூடியது வந்து பிறந்ததுல இருந்து இறக்குற வரலும் நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்றத நினைக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும்னு நான் துடிக்கிறேன். அதே சமயத்துல என்னுடைய எண்ணங்கள் இந்த உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, மாயைன்னு சொல்றாங்க. இந்த மாயைக்கு கட்டுப்படாம வாழணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு சந்தோஷம் எதுல கிடைக்குதோ அந்த சந்தோஷத்தை ஓடி நான் தேடி அடையணும் அப்படின்றத விரும்பல. அதுதான் ஒரு மாயை. சந்தோஷத்தை தேடி ஓடி போய் அவன் பிடிக்கிறது அது வந்து ஒரு ரெக்கரிங் சிச்சுவேஷன், வந்து போயிடும். ஆனா என்னுடைய சந்தோஷம் நான் நினைக்கிறதும் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்னுடைய ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில தான் நான் சம்பாதிக்க முடியும். ஆரோக்கியனுடைய அடிப்படையில தான் மற்றவங்களுக்கு என்னால சந்தோஷம் கொடுக்க முடியும். என்னுடைய ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில தான் எத்தனை காலங்கள் நான் வாழ போறேன் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கும். அந்த 3த்துக்கும் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த யோக கலை. இந்த யோக கலையினால நான் கிடைக்க நன்மைகள் எவ்வளவு, அதை தான் நான் வந்து தற்சமயம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே சமயத்துல என்னுடைய மனப்பக்குவத்துக்கு நான் இந்த உலகத்துல ஏன் பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன், என்ன செய்ய போறேன் என்ற ஒரே நிலைமையை வச்சுதான் என்னால முயன்ற அளவுக்கு தெய்வத்து மேல ஒரு நம்பிக்கை. எனக்கு ரொம்ப தெய்வ நம்பிக்கை ஜாஸ்திங்க. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில அதுக்கு வேண்டிய இப்ப என்னென்ன செய்யணுமோ, நான் கிடைச்ச இன்பத்தை புத்தக வடிவில், செய்தி வடிவில், பேச்சு வடிவில் எல்லாரோட கூடயும் பகிர்ந்து கொள்றேன். இதுதான் என்னுடைய ஆத்மீக சிந்தனையும் என்னுடைய ஆத்மீக வாழ்க்கையும். உங்களுடைய அனுபவங்களையும் நாங்கள் பேச்சு வழியிலையும் ஊடகம் வழியாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக இது யாருக்கெல்லாம் சேரணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். உங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் பேசினது இதிலேருந்து இந்த நிகழ்ச்சியிலேருந்து வர்ற கேள்விகளோ ஏதாவது இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை திருப்பி நம்ம இணைவோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அதை கேள்வியில் இருந்தேன்னா நான் உடனே உங்களை தொடர்பு பண்ணுங்க, நம்ம பேசி அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். எப்படியா இருந்தாலும் நம்ம உங்களுடைய நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய விளக்கங்கள். உங்களுடைய அறிவு வந்து உங்களுடைய விஸ்டம் அது வந்து மிக பெருசு. நாங்கள் கேட்குற கேள்விகள் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு எங்களுக்கு பெரிய நல்ல ஒரு விளக்கத்தோட. ஆனால் இந்த நேரம் பத்தாது நம்மளுக்கு முக்கியமானது நேரம் தான். காலமுமே கடவுள் தான். ஸோ அந்த ஒவ்வொரு அதையுமே நம்ம வந்து கரெக்டாக கையாண்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அதிக நல்லபடியான நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிறத யோக கலையிலேருந்து நானும் ஒரு சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நானும் ஒரு 8 வருஷங்களாக பயிற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த யோக கலையை. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நம்ம இது வந்து ஒரு ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு இடைவெளியில் உங்களுடைய இதில் வந்து நம்ம இணைகிறோம். முக்கியமாக அந்த ரீயூனியன், இந்த கண்ட்ரியை பற்றி நீங்கள் சொல்லணும். நீங்கள் இருக்கிற கண்ட்ரி வந்து ரொம்ப இயற்கை வளம் வாய்ந்த ஒரு மலைத்தொடர்களான 200க்கு மேலே சீசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸ் ஸ்விங் சீசன்ஸ் இருக்கிற பிளேசஸ் அது. அந்த அளவுக்குள்ள இதில் வந்து இயற்கையோட உங்களுக்கு இவ்வளோ பயிற்சி பண்ணதுனால உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் போய் உட்கார வச்சிருக்காரு. இந்த ரேனியன் தீவை பத்தி ஒரு சிறிய கவிதையே ஒன்று எழுதியிருக்கிறேன்.
கண்டிப்பாக அந்த கவிதையை கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரம் பத்திரிகையில் நம்ம அதை பத்திரிகையிலையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக அந்த கவிதையை எங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாங்க. அதாவது நான் வந்து ஒரு கட்டுரை ஒண்ணு இந்த ஊரை பத்தி ஃபுல்லா எழுதியிருக்கிறேன். அயலக தமிழும் தமிழர்களும் என்ற டாபிக். ஷேர் எப்படி பண்ணுங்க உங்களுக்கு நம்மளுக்கு. அனுப்பிவிட்டேன். நான் அதாவது உங்களுக்கு அயலகத்துல வெளிநாடுகள்ல வாழ்கின்ற மக்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற தமிழும் அவங்க பேசுகின்ற மொழியும் அயலக தமிழும் தமிழர்களும் அப்படின்ற டாபிக்ல வந்து போன தாட்டி வந்து ஒரு கான்பரன்ஸ்ல கூட பேசினேன். அதுல வந்து இந்த கவிதைகள் நிறைய எழுதியிருக்க தோணுது. புதுவையை பத்தி கூட ஒரு சிறப்பான கவிதைகள் எழுதியிருக்கிறேன். நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். கம்போடியாவில் வந்து என்னுடைய கவிதை வந்து பப்ளிஷ் ஆச்சு. அங்க வந்து பாரதியார் உலக மகா பாரதின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமே கொடுத்தாங்க எனக்கு இந்த கவிதை. உலக மகா பாரதி. இன்னும் நிறைய எழுதிட்டு இருக்கேன். நேரம் இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய விவாதங்கள் நம்ம பகிர்வுகளோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வோம். இன்னும் ஒரு வார இடைவெளியில் உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல சமயம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நிறைய வினாக்கள் எங்களுக்கு இருக்குது. அதை பகிர்ந்துக்கிட்டு நான் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் பெறணும்னு ஆசைப்படுறோம். யோகாவை பற்றி நிறைய கேளுங்க. ஏன்னா அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அது வந்து உங்களுக்கு அது வந்து மக்கள் விட்டத்துல சீக்கிரமா சரியான முறையில போய் சேர்ந்ததுன்னா இந்த உலகத்துல இப்ப எதிர்காலத்துல வந்து பொல்யூஷன் வந்து ரொம்ப பயங்கரமா போயிட்டே இருக்குது. அதனால மக்கள் வந்து சீக்கிரத்துல நோய்வாய்ப்பட்டு இறக்க வேண்டிய சூழ்நிலை. அதுல இருந்து எப்படி நம்ம விலகிறதுன்ற ஒரு தன்மையை நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம நேயர்களுடைய பார்வையாளர்களுடைய கேள்விகளை எடுத்து வர்றேன். அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நேரடியாக போய் அவங்கள சென்றடையும். உங்களுடைய எத்தனை புத்தகங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம கீழே அதில் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுமே அதை வாங்குறதுக்கோ பயனடைகிறதுக்கோ டேரெக்டாக அவங்களை தொடர்பு கொள்வாங்க. உங்களுடைய இமெயில் ஐடியும் நான் அட்டாச் பண்ணி கொடுத்துட்றேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ஒரு 40 நிமிடங்கள் தொடர்ந்து வந்து ஒரு இறை சக்தியோட நேராக உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஊடகங்களும் இந்த டெக்னாலஜியுமே வந்து நல்ல சந்தர்ப்பத்தை வகுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னுடைய மெசேஜ் ஈஸியான முறையில மக்கள் மத்தியில் போய் சேரணும். அவங்களுடைய என்னாலான உதவிகள் மக்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளணுன்றதுதான் என்னுடைய விருப்பங்க. யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகன்றதுதான் என்னுடைய சூழ்நிலையும் என்னுடைய ஆசையும். மின்னல் பருதியில் இதயங்களுடன் நினைவோம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு பெரும் ஆளுமை யோகாச்சாரியா நீலமேகம் ஐயா அவர்களை வந்து இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னும் அவருடைய நிறைய கருத்துக்களை வந்து அவர் ஒரு அளவில்லா வந்து பொக்கிஷம் பெட்டகம். அதுலேருந்து என்ன வேணால் நம்மளுக்கு தேவையான முத்துக்களோ பவளங்களோ நிறையா இருக்குது. அது நம்ம தான் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். அது கேள்விகள் வழியாக நம்ம கண்டிப்பாக தொடருவோம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. தொடருவோம். வணக்கம். விரைவில் சந்திப்போங்க.